உங்க செயின் ஸ்ப்ராக்கெட் பார்க்கிறதுக்கு இப்படி இருக்குதா? வெல், கங்க்ராட்ஸ், நீங்க உங்க காசை கறியக்கிட்டு அர்த்தம். உங்க செயின் ஸ்ப்ராக்கெட்டை நீங்க கேர் பண்றதை இக்னோர் பண்றீங்கன்னா ஒரு 3000 இருந்து ஒரு 12,000 இல்ல அதுக்கு மேலேயுமே டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பைக். உங்க காசு சரி, உங்க லேபரும் நீங்க பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் ஸ்டெப்ல சேவ் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு செயின் கிளீனர் வச்சு செயின் கிளீன் பண்றது அண்ட் ஆல்சோ கெரசின் வச்சு கிளீன் பண்ணலாம். பட் பெட்ரோல் வச்சு கிளீன் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களோட ஓரிங்ஸ் டேமேஜ் ஆயிரும். ப்ராப்பரா பிரஷ் பண்ணி கிளீன் பண்ணுங்க, ஏன்னா அப்பதான் அழுக்கு சாண்ட் எல்லா அந்த ஓல்டு கிரீஸும் அதுல இருந்து வெளியே வரும். வெல், நீங்க ப்ராப்பரா கிளீன் பண்ணலன்னா அந்த சாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சாண்ட் பேப்பர் மாதிரி யூஸ் ஆகும். அதனால உங்களோட டீத்தோட லைஃபை டேமேஜ் பண்ணும். வெல், நீங்க கிளீன் பண்ணது முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் காய விடுங்க. இல்ல அதே வெட்டில நீங்க செயின் லூப் வச்சீங்கன்னா அந்த செயின் லூப் அந்த செயினுக்கு மேல ஒட்டாது, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும், அப்படியே வெளியே வந்துடும், யூஸ் இல்லை. காஞ்சதுக்கு அப்புறம் செயின் லூபை இன்சைட் அப்ளிகேஷன், அதாவது செயின் ஸ்ப்ராக்கெட் பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்ப்ராக்கெட் இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, வெளி பக்கம் தான் அடிச்சிருப்பாங்க, பட் உள் பக்கம் தான் அடிக்கணும். ஸ்லோலியா கை வச்சு ரொட்டேட் பண்ணி செயின் லூப் உள்ள அடிங்க. ஸோ அதனால ஒரு பெட்டர் அப்ளிகேஷன் அதுல அப்ளை ஆகும். ஸோ ஏன்னா இங்க தான் கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஜாஸ்தியா இருக்குது. ஸோ இந்த கான்டாக்ட் சர்ஃபேஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் லூப் வேணும். அதனால அங்க அடிச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வண்டி எடுக்காதீங்க, காய விடுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்க ஓட்டும் போது உடனே அந்த செயின் லூப் அதுல ஸ்டிக்கா இருக்காது, அதுல இருந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆக தொடங்கணும். அந்த 10 மினிட்ஸ் அந்த கியூரிங் பீரியட் விட்டீங்கன்னா அது நல்ல ஸ்டிக்கி க்ளூ ஆகி அந்த ரிங்ஸுக்குள்ள எல்லாம் போய் அது செட் ஆயிருக்கும். குவிக் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் பாத்தீங்கன்னா, எவ்ரி 300 to 700 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் செயின் லூப் பண்ணுங்க. ஒரு ரெய்னி ரைட் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா செயின் லூப் பண்ணணும். ஆஃப் ரோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பண்ணணும், எந்த எக்ஸ்கியூஸ்மே கிடையாது. ஸோ இதோட ப்ரோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட செயின் லைஃப் வழக்கத்துக்கு மாறா டபுள் டைம்ஸ் அதோட லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்மூத் ரைட், லெஸ் நாய்ஸ் அண்ட் பெட்டர் ஆக்சிலரேஷன், பெட்டர் மைலேஜ் as well. ஒருவேளை நீங்க இதெல்லாம் இக்னோர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட செயினோட டென்ஷன் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ செயின் லூஸ் ஆயிரும், என்னதான் டைட் பண்ணாலும் செயின் லூஸ் ஆயிரும், ஸ்ப்ராக்கெட் ஏறி இறங்கும்னு சொல்லுவாங்க. செயின் ஒரு பாயிண்ட்ல டைட்டா இருக்கும், ஒரு பாயிண்ட்ல டைட் இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி செயினோட லைஃப், செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் இதெல்லாம் கம்மியாகும். அண்ட் நாய்ஸஸ் வரும், உங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தா இருக்காது, இந்த மாதிரி நிறைய காசஸ் வரும். பிளஸ் உங்களோட பாக்கெட்டையும் பர்ன் ஆகும். ஏன்னா ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் காஸ்ட் உங்களுக்கே தெரியும். 5 நிமிஷம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கா இல்ல 5000 இருந்து ஒரு 10,000 வரைக்கும் உள்ள ஒரு ரிப்பேர் காஸ்டா, சாய்ஸ் உங்களோடதுங்க. சேவ் திஸ் ரீல் அண்ட் யுவர் செயின் வில் தேங்க் யூ லேட்டர். ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் தான் உங்க கோஸ்டி அண்ட் thank you for watching GRX India. Keep following, keep sharing. Bye bye.